அப்புறம் நீலம்ல படம் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்னா நீலம்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா கதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆயிடுவானுங்க அவங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்கு எல்லாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகணும்னா ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகணும்னா ஒர்க் ஆகுது. ஆனா எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படிச்சு நானே வந்து அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதுல வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது வந்து செகண்டரி. பட் ஆனா இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுறோம் சொசைட்டிக்கு. சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா நான் பார்த்து உள்ள வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்கும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை பயங்கரமா என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்புல இருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோட நீலம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியா புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பா வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த வகையில வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர் முடிவானதுக்கு அப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன். ஸோ அதுல வந்து பாட்டில் ராதாவை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க. நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படிதான் இது எடுக்கப்பட்டது.